ஹாய் எவ்ரிவான், இது போல் வாழைக்காய் வறுவல் செய்யலாம் வாங்க. அதுக்கு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளிலாம் ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வாழைக்காய் இது போல் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துங்க. அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் நார்மலாக போட்டு வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம போட்டுப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. அதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான மசாலா, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுங்க. கரம் மசாலா நல்லா போட்டு வதக்கிக்கங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா சுவையாக இருக்கும். எனக்கு பிடிச்சதுலே இந்த வாழைக்காய் வறுவல் மட்டும் தான் ரொம்ப பிடிக்குமே. அவ்வளோதாங்க. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.